அதுதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. त्राणि वापा मायतनो आयतनवान् भवति वर्ज. அதாவது தொலைஞ்சு போன எந்த பொருளாக இருந்தாலும் அந்த உடனே மீட்டு கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த அம்மனுக்கு உண்டு. இந்த கதிராமங்கல வனதுர்க்கையில் ஒரு விசேஷம் இருக்குது. கும்பகோணம் பக்கத்தில் தான் இருக்குது. டாக்டர் ஆகணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு தான் போவாங்க. ஸோ அந்த வைரஸ், கொடிய வைரஸ், கொரோனா வைரஸ் தான் சொல்கிறாங்களே, அந்த வைரஸ்களில் போக்கணும் அப்படிங்கிறன்னா இந்த அம்மனை தான் வேண்டும். சீத்தலா தேவி எங்களோட கடன் சீட்டத்தை குறைச்சி எங்களுக்கு தொழிலுக்கு வழி விடணும். சீற்றங்கள் குறைஞ்சி தான் அதுக்கப்புறம் தான் அம்மனை உருவம் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுருக்காங்க. சேலம் பக்கத்தில் அன்னதானப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த கோயில் ஆடி மாத திருவிழாவுக்கு போனீங்கன்னா உங்கள் தலையில் செருப்பை வச்சு தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதாவது மசூதிகளில் போய் நம்ம போய் உட்காந்துட்டாங்களாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமை மாதிரி அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா 2 கோயில் இணைஞ்ச மாதிரி இருக்கும். தீராத குடிப்பழக்கம், ட்ரக்ஸ் பழக்கம்லாம் இருந்ததுன்னா நாவலூர் பெரிய காண்டியம்மனை வேண்டிதான் அது வந்து கட்டுக்குள் வரவும். 18ஆம் பேருக்கு அன்னைக்கு மட்டும்தான் நட திறந்து இங்கே சாமி ஃபுல்லாக நீங்கள் தரிசனம் பண்ணலாம். பூசணிக்காக இங்கே பலி கொடுப்பாங்க. புதுக்கோட்டை மன்னரோட குலதெய்வம். ஏன் அந்த அம்பாளுக்கு அரைக்காசம்மன் பேர் வந்துச்சுன்னா, இப்போ அந்த அரைவடிவ காசு நம்பால் உருவத்தை வச்சுட்டு நவராத்திரிக்கு வந்தவங்களுக்கு தானமாக வழங்கி வந்ததுனால இந்த அரைக்காசம்மனை கும்பிடும்போது நம்ம 107 ஊரில் போய் தரிசனம் பண்ணி வந்தோம்னா என்ன பலன் நமக்கு கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஆலயத்தில் கிடைக்கும். அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஆலயம் சென்னை வண்டலூர் பகுதியில் ரத்னமங்கலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அரைக்காசு அம்மன் ஆலயத்துக்கு தான். நிறைய சினிமா பிரபலங்கள், அரசியல்வாதிகள்னு பிரபலங்கள் இந்த கோயிலுக்கு படையெடுக்கிறதுக்கான காரணம் என்ன, கேட்டவுடன் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறது இந்த கோயிலில் இருக்குன்னு இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இந்த அரைக்காசு அம்மன் ஆலயத்துடைய சிறப்பையும் இந்த அரைக்காசு அம்மன் அப்படிங்கிற அம்மனுடைய இந்த பெயர் காரணத்தையும் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆலயத்துடைய நிறுவனர் கிருஷ்ணன் அவர்கள்ட்ட நாம் வந்து கலந்துரையாட போகிறோம். சென்னை வண்டலூர் ரத்னமங்கலம் லட்சுமி குபேர ஆலயம் வந்தீங்கன்னா அதுக்கு எதிரில் அமைஞ்சிருக்க ஆலயம் தான் அரைக்காசு அம்மன் ஆலயம். இந்த அம்மனுக்கு என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, அதாவது தொலைஞ்சு போன எந்த பொருளாக இருந்தாலும் அந்த உடனே மீட்டு கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த அம்மனுக்கு உண்டு. இங்கே ஒரே இடத்துல 108 அம்மனை பார்க்கலாம். இது எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அரைக்காசு அம்மன் இருக்கும். இந்த அம்மனை சுற்றி 108 அம்மனும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆலயத்தில் உள்ள நுழைஞ்சோட்டு நம்ம பார்க்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா கண் திஷ்டி கணபதி. இந்த திஷ்டி கணபதி எதுக்காக வழிபடணும்னு கேட்டிங்கன்னா, திஷ்டிகள் எந்த பொருளாக இருந்தாலும் உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் எல்லாத்துக்குமே திஷ்டிகள் உண்டு. இந்த கண் திஷ்டி கணபதியை வழிபடும் பொழுது நமக்கு திஷ்டிகள் விலகும் அப்படிங்கிற மாதிரி அதிகம். அதனால தான் இந்த கண் திஷ்டி கணபதி தான் நம்ம முதல்ல தரிசனம் பண்ணுறோம். அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய அம்மன் பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், விஷாலாட்சி அம்மன் சொல்லிட்டு 3 அம்மன் இருப்பாங்க. அதே மாதிரி திருவுடை, வடிவுடை, கொடி உடைன்னு சொல்லிட்டு இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி அன்னைக்கு இவங்க 3 பேரையும் ஒரே நாளில் பார்த்தா ரொம்ப விசேஷம்னு ஐதீகம். அதாவது திருவுடை வந்து இச்சாசக்தி, இது வடிவுடை ஞானசக்தி, இது கிரியாசக்தி. காலை பகல் இரவு பௌர்ணமி அன்னைக்கு இவங்களை தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு அந்த 3 அம்மனும் ஒரே இடத்துல இங்கே இருப்பாங்க. திருவுடை, வடிவுடை, கொடி உடை. அதே மாதிரி உஜ்ஜயினி மாகாளி அம்மன், காயத்ரி தேவி அம்மன். இந்த மண்டபத்துக்கு பேர் திருமாங்கல்ய மண்டபம்னு சொல்லிட்டு இல்லை அம்பாள் ரூபம் எல்லாம் இதில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருசக்தி மண்டபம்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா பண்ணாரி அம்மன், மங்களாம்பிகை அம்மன், துர்க்கை அம்மன், விஷ்ணு துர்க்கை அம்மன், கதிராமங்கல வனதுர்க்கைன்னு துர்க்கையோட எல்லா அம்சமே இங்கே இருக்கும். இந்த கதிராமங்கல வனதுர்க்கையில் ஒரு விசேஷம் இருக்குது. கும்பகோணம் பக்கத்தில் தான் இருக்குது. டாக்டர் ஆகணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு தான் போவாங்க. இந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெத்தஸ்கோப்பாக மாட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம். செவ்வாயோட உச்சம் சொல்லி மார்க்கண்டேய மகரிஷியோட அப்பா அம்மாவுக்கு இவங்க தான் ஆசீர்வாதம் பண்ணாங்களாம். கவலைப்படாத, உன் பையன் வந்து தீர்க்காயுசாக இருப்பான்னு சொல்லிட்டு. டாக்டர் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெத்தஸ்கோப் வாங்கி அவங்க பேர் எழுதி அந்த கோயிலை கொடுத்துருவாங்க. நிறைய அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெத்தஸ்கோப்பாக மாட்டி பேர் போட்டு எம்பிபிஎஸ்ன்னு போட்டிருக்கோம். கதிராமங்கலம் வனதுர்க்கைன்னு சொல்லிட்டு அந்த விசேஷமான துர்க்கையும் இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உறையூர் ஜெயகாளிகா அம்பலம்மன், நாகை நெல்லுக்கடை மாரியம்மன், ராஜகாளியம்மன்,
குமரியம்மன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பெரிய மாரியம்மன், அறந்தாங்கி ஐந்து வீட்டு காளியம்மன், மதுரை காளியம்மன், கோவில்பட்டி செண்பகவல்லியம்மன், கல்கத்தா காளியம்மன், ஸ்ரீவித்யா மண்டபம் சொல்லிட்டு இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வரிசையாக காளியம்மனையாக பார்க்கலாம். 5 வீட்டு காளி, ராஜகாளின்னு சொல்லிட்டு காளிகளாக பார்க்கலாம். முதல்ல துர்க்கையை பார்க்கலாம். முதல் மண்டபத்தில் அம்பாள் ரூபம், ரெண்டாவது மண்டபத்தில் துர்க்கை ரூபம், 3ஆவது மண்டபத்தில் வந்து காளி ரூபம். 4வது இங்கே வந்தீங்கன்னா திருவண்ணாமலை அபதகுஜலா அம்பாள் அம்மன், கோலவெளி அம்மன், சக்குளத்துக்காவு பகவதி அம்மன், பூந்தோட்டம் ராஜமாதாங்கி அம்மன். இந்த அம்மனுக்கு ஒரு விசேஷம் உண்டு. கலைகளுக்கு அதிதேவதை. கையில் பார்த்தீங்கன்னா வீணையும் கிளியும் வச்சுருப்பாங்க. குபேரன் வந்து எப்போவுமே இந்த அம்மன் தான் வசியம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இந்த அம்மனோட முகமும் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். குபேரனுக்கு எப்படி பச்சையோ இந்த அம்மனோட முகமே பச்சையில் இருக்கும். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ராஜமாதாங்கி அம்மன் திருவுருவத்தை தான் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இந்த விசேஷமான ராஜமாதாங்கி அம்மனை நீங்கள் பார்க்கலாம். குரங்கணி முத்துமாலை அம்மன், தண்டுமாரி அம்மன், முத்துப்பேச்சி அம்மன், காந்திமதி அம்மன், இங்கே திருவாரூர் கமலாம்பிகை அம்மன். இங்கே ஞானஒளி மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஞானத்தை தரக்கூடிய அமைப்புகளை உள்ள அம்மன்கள்லாம் இங்கே நீங்கள் தரிசனம் பண்ணலாம். அதுக்கு தான் மண்டபத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஞானஒளி மண்டபம்னு சொல்லிட்டு. இது நாதஒளி மண்டபம். நாதவழி மண்டபம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஸ்ரீமுஷ்ண வசியமுகி அம்மன், தாயமங்கல முத்துமாரியம்மன், சந்தோஷி மாதா அம்மன், நித்திய சுமங்கலி மாரியம்மன், தேவக்கோட்டை கோட்டை அம்மன் சொல்லி தேவக்கோட்டை ரொம்ப விசேஷம். இது வீடு கட்டணும், இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா காரைக்குடி பக்கத்தில் தேவக்கோட்டை இந்த அம்மனை வந்து வருஷத்தை ஆடி செவ்வாய்ன்னு சொல்லுவாங்க, புள்ளி பொங்கல்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்க மக்களும் அந்த ஊருக்கு வந்து இங்கே பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க. தேவக்கோட்டை கோட்டை அம்மன் அந்த அம்மன் இங்கே இருக்குது. திருப்பதி வகுலாதேவி அம்மன் சொல்லிட்டு இது ரொம்ப விசேஷம். திருப்பதி வெங்கடாஜலபதியை வளர்த்த தாயார். நீங்கள் நம்ம திருப்பதி தரிசனம் பண்ணிவிட்டு இறங்கி வந்தீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி குடுக்குள்ள ஒரு சாமி இருப்பாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா பெருமாளுக்கு கண்ணக்கூடிய பிரசாதங்கள் எல்லாமே அவங்களோட அம்மாவோட மேற்பார்வையில் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம். அதனால தான் பார்த்தீங்கன்னா வகுலாமா இருப்பாங்க, அவங்களுக்கு ஏத்தாப்புல ஓட்டை போட்டிருப்பாங்க. அந்த ஓட்டையில் தான் லட்டு பிடிப்பாங்க, பிரசாதம் பண்ணுவாங்க. திருப்பதி வெங்கடாஜலபதியை வளர்த்த தாயார் அதான் வகுலாமான்னு சொல்லி திருப்பதி வகுலாதேவி அம்மன் இவங்க. இது குடமுருட்டி சீத்தலா தேவி அம்மன். கண் நோய், அம்மை நோயெலாம் போகணுன்னா இந்த அம்மனை தான் வேண்டிக்குவாங்க. கையிலே பார்த்தீங்கன்னா தொடப்பம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வைரஸ், கொடிய வைரஸ், கொரோனா வைரஸ்லாம் சொல்கிறாங்களே, அந்த வைரஸ்களில் போக்கணும் அப்படிங்கிற இந்த அம்மனை தான் வேண்டணும். சீத்தலா தேவி அம்மன். இங்கே ஆலயத்தோட அந்த குபேர மூலை தென்மேற்கு மூலையில் பார்த்தீங்கன்னா கனகதார லக்ஷ்மி இங்கே இருக்கும். கனகதார லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் இருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, கனகதார லக்ஷ்மின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு கதைகள்லாம் இருக்குது. 3ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரர் ஒரு வீட்டுக்கு யாசகம் வேண்டி போகிறாரு. அந்த வீட்டில் இருக்க பெண்மணி தான் கையில் வச்சுருக்க நெல்லிக்காய் எடுத்து கொடுத்துட்றாங்க. கஷ்டத்தில் ரொம்ப வறுமையில் மகாலட்சுமி நோக்கி பாட்டு பாடுறாரு, கனகதாரா சோகம்னு சொல்லிட்டு. அந்த சோகத்தை தான் கவியரசு கண்ணதாசன் கூட தமிழில் வந்து பொன்மலை மொழிபெயர்த்திருப்பார். இந்த சோகத்தை நடுவில் வந்து மகாலட்சுமி காட்சி கொடுத்து பூர்வ ஜென்மத்தில் அவங்க குசேலன் மனைவி சுசலையா பிறந்து யாருக்கும் தர்மம் பண்ணலான்னு தான் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும்போது இந்த ஜென்மத்தில் வச்சிருக்க நெல்லிக்காயே கையில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது மகாலட்சுமி அவங்க வீட்டில் தங்க நெல்லிக்காயும் மழை பொழிவாங்க. அது இன்றைக்கும் கேரளாவில் காலடி பக்கத்தில் பட்டிமட்டம்ங்கிற ஊரில் இருக்குது அந்த கோயில். அது கனகதார லட்சுமி அந்த உருவம். இது பவானியம்மன், கருமாரியம்மன், செங்காலம்மன், அங்காளம்மன், குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன். இந்த அம்மனுக்கு என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா இங்கே எப்போயுமே சிவனை விட்டு பிரிய மாட்டாங்களாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ 2 சாமி இங்கே ஒரே மாதிரி போட்டிருக்கு. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மனாக இருக்கும். இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா அம்மனும் சிவனும் ஒரே இடத்துல இந்த அம்மனுக்கு மட்டும் இருக்கும். திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது. 10 நாள் தசரா திருவிழா மாதிரி வேடங்கள் அணிஞ்சு கொண்டாடுவாங்க. அந்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் அவங்களும் இங்கே இருக்காங்க. சமயபுரம் மாரியம்மன், மரத்துறை காத்தியாயினி அம்மன். இது மும்பை மும்பாதேவி. இதோட ஒரிஜினல் பேர் வந்து முங்காதேவி. முங்காதேவினா மும்பையில் கடலில் அதிகம் சீற்றம் வந்து மீனவர்களுக்கு வந்து தொழில் பண்ண முடியலையா. இப்போ கடலை வழிபட்டுருக்காங்க. அம்மா இந்த எங்களோட கடல் சீற்றத்தை குறைச்சி எங்களுக்கு தொழிலுக்கு வழி விடுன்னு சீற்றங்கள் குறைஞ்சிதான். அதுக்கப்புறம் தான் அம்மனை உருவம் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுருக்காங்க. முதல்ல அதோட பேர் முங்காதேவி. அதுக்கப்புறம் தான் காலப்போக்கில் உருவாகி மும்பாதேவியாக மாறிச்சு. அங்கே வந்து மார்பிளில் இருக்கும். அதனால தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மார்பிளில் இருக்கும். மும்பை கடற்கரை ஓரமாக இருக்கும் மும்பாதேவி. புதுக்கோட்டை புவனேஸ்வரி, இமயமலை வைஷ்ணவி, பேரம்பாக்கம் செல்லாத்தம்மன் சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி மாதிரியே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. செல்லியம்மன், செல்லாத்தம்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன சொல்கிறாங்க மகாலட்சுமி புராணத்தில், நான் கிராமந்தோறும் இருந்து செல்லியம்மனா செல்லாயம்மனா அருள் பாவிப்பேன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பேரம்பாக்கம் செல்லாத்தம்மன் போட்டிங்கன்னா உருவம் கிடையாது, வெறும் கல்லை வச்சு தான் சாமி கும்பிட்றாங்க. இந்த ஆலயத்தில் மகாலட்சுமி மாதிரியே வடிவமைச்சு இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதான் பேரம்பாக்கம் செல்லாத்தம்மன். இது முப்பந்தல் இசக்கி அம்மன். இது திருநெல்வேலி ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப பேர் வச்சுக்குவாங்க. இசக்கி அம்மாள், இசக்கி சுப்பையா அப்படிலாம் வச்சுக்குவாங்க. திருநெல்வேலி மக்களோட பிரதான தெய்வம் முப்பந்தல் இசக்கி அம்மன் இவங்க இருக்காங்க. பாஞ்சாலங்குறிச்சி சக்கம்மா அம்மன் சொல்லி வீரபாண்டிய கட்டம்மனோட குலதெய்வம். சக்கதேவின்னு சொல்லுவாங்க. குறியெலாம் பார்ப்பாங்க பாருங்கள். அவங்க இந்த அம்மனை தான் வேண்டுவாங்க. சக்கம்மா அம்மனை வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் குறி சொல்ல போவாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை பார்க்கலாம். வீரபாண்டிய கட்டம்மனோட குலதெய்வம் தான் இவங்க சக்கம்மா அம்மன் சொல்லிட்டு.
இது திருமச்சூர் லலிதா பரமேஸ்வரி அம்மன் சொல்லிட்டு நிறைய பேர் லேடிஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமம் படிப்பாங்க. அந்த லலிதா சஹஸ்ரநாமம் தோன்றிய ஊரே இந்த ஊர் தான், திருமச்சூர்னு சொல்லிட்டு. இது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது. திருமச்சூர் லலிதா பரமேஸ்வரி அம்மன் இந்த அம்மனை இங்கே நீங்கள் தரிசனம் பண்ணலாம். திருச்சானூர் பத்மாவதி அம்மன் திருப்பதி பக்கத்தில் பார்த்துருக்கலாம். அந்த திருச்சானூர் பத்மாவதி அம்மன். சேலம் அன்னதான மாரியம்மன். இந்த கோயிலுக்கு என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, சேலம் பக்கத்தில் அன்னதானப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த கோயில் ஆடி மாத திருவிழாவுக்கு போனீங்கன்னா உங்கள் தலையில் செருப்பை வச்சு தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுக்கு கூட ஒரு கதை உண்டு. குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஊரில் சாப்பாடு கூடை எடுத்து வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி அந்த கூடையை தூக்கி பார்த்துருக்காங்க, வெயிட்டாக இருந்திருக்குது. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, பூமியை தோண்டி அந்த கூடையை புதைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த ஊர் மக்களை கனவுல வந்திருக்குது, நான் கூடை வடிவத்தில் இருக்கேன், எடுத்து பிரதிஷ்டை பண்ணுங்க. தோண்டி பார்த்தா சுவாமி சிலை. பிரதிஷ்டை பண்ணும்பொழுது ஒருத்தவங்களுக்கு சாமி வந்திருக்குது. முதல்ல இந்த ஊரில் வந்து என்னை செருப்பு வச்சு தான் பிரதிஷ்டை. அதை என்ன பண்ணியிருக்காங்க, கூடையை வச்சு மண்ணை மூடிட்டு, மூடுறதுக்கு எதுவும் பக்கத்தில் பொருள் இல்லாதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காலில் இருக்க செருப்பை கழட்டி மூடிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதனால சாமி வரும்போது என்ன சொல்லியிருக்காங்க, முதல்ல நீ செருப்பை வச்சு தான் அந்த ஊரில் இறக்குறதுனால திருவிழா ஆகும்பொழுது வரும் மக்களுக்கு தலையில் செருப்பை வச்சு தான் ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லிட்டு. சேலம் அன்னதானப்பட்டி பக்கத்தில் இந்த அம்மன் இருக்காங்க. சேலம் அன்னதான மாரியம்மன். ஆடி மாதம் திருவிழாவில் போனீங்கன்னா செருப்பு வச்சு தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த அம்மன் இங்கே தரிசனம் பண்ணலாம். அதுமாதிரி செங்கை நாகாத்தம்மன், மலேசியா மாக்காளி அம்மன், புதுக்கோட்டை அரியநாச்சி அம்மன், கல்கத்தா 1000 கை காளியம்மன். இவங்களுக்கு வந்து 1000 கை இருக்குமா, அதனால தான் பார்த்தீங்கன்னா 1000 கையோடு இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. பாளையங்கோட்டை ஆயிரத்தம்மன். இது வந்து கல்யாணத்துக்காக வேண்டுவாங்க. திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க பாளையங்கோட்டை ஆயிரத்தம்மன். ஒட்டப்பிடாரம் உலகாண்ட ஈஸ்வரி அம்மன் சொல்லிட்டு வருஷத்தில் ஒரு நாள் பயங்கரமான பெரிய திருவிழா கொண்டாடுவாங்க. ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் உலகாண்ட ஈஸ்வரி அம்மன். சமீபத்தில் இருந்து அந்த ஆலயத்துக்கு கூட கும்பாபிஷேகம் நடந்தது. திருநெல்வேலி பேராத்து செல்லி அம்மன், ஸ்ரீசக்கர தேவி அம்மன், சௌடேஸ்வரி அம்மன், திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன், திருக்கடையூர் அபிராமி அம்மன். நிறைய 60, 70, 90 பண்ணுவாங்க பாருங்கள், அந்த அம்மனும் இங்கே தான் இருக்குது. திருக்கடையூர் அபிராமி அம்மன். இது திருவற்றியூர் பாகம்பரியாள் அம்மன், தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன், கண்டனூர் செல்லாயி அம்மன், நாங்குநேரி உலகநாயகி அம்மன், திருமுல்லைவாயில் பச்சையம்மன், படவேறு ஏடுகாம்பாளம்மன், மதுரை வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன், காளகஸ்தி ஞான பிரசனாம்பி அம்மன், சித்ராப்பூர் சந்திர பரமேஸ்வரி அம்மன். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா திரு அலங்கார மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா விசேஷமான அம்மன்கள் எல்லாமே இருக்கும். நாங்குநேரி அம்மன், ரேணுகாம்பாளம்மன், காளகஸ்தி அம்மன், ஞான பரமேஸ்வரி அம்மன் சொல்லிட்டு இங்கே திருங்கிற அடைமொழியில் இருக்க அம்மன் எல்லாமே இங்கே திரு அலங்கார மண்டபத்தில் இங்கே இருக்குது. வேட்டைவளம் மனோன்மணி அம்மன், பட்டுக்கோட்டை நாடியம்மன், காரைக்குடி கொப்புடையம்மன், பெங்களூர் ராஜராஜேஸ்வரி அம்மன், பாண்டிச்சேரி ஏலைமாரியம்மன், நாட்டரசங்கோட்டை கண்ணாத்தாளம்மன், நாவலூர் பெரியகாண்டியம்மன், ராமேஸ்வரம் நம்புநாகியம்மன், துர்ஜாபூர் பவானி அம்மன். இது ஒவ்வொரு அம்மனுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. வேட்டைவளம் மனோன்மணி அம்மனுக்குன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் வேட்டைவளம் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் போய் பார்த்தீங்கன்னா வெளியேந்து பார்க்கும்போது என் மசூதின்னு நினைப்பீங்க. வெளியே பார்த்தா மசூதி மாதிரியே இருக்கும். உள்ள படியேறி போய் பார்த்தீங்கன்னா இந்துக்களோட கோபுர கலசம் இருக்கும். என்ன சொல்கிறாங்க, அதாவது மசூதிகளில் போய் இந்த அம்மா போய் உட்காந்துட்டாங்களாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமை மாதிரி அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா 2 கோயில் இணைஞ்ச மாதிரி இருக்கும். இது வேட்டைவளம் பக்கத்தில் இருக்குது. வேட்டைவளம் மனோன்மணி அம்மன் ராஜாக்களோட குலதெய்வம் அம்மன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நாவலூர் பெரியகாண்டி அம்மன் சொல்லியிருக்கும். நாவலூர் பெரியகாண்டி அம்மனை தீராத குடிப்பழக்கம், ட்ரக்ஸ் பழக்கம்லாம் இருந்துன்னா நாவலூர் பெரியகாண்டி அம்மனை வேண்டினா அது வந்து கட்டுக்குள் வரவும் அப்படிங்கிற மாதிரி. துல்ஜாபூர் பவானி அம்மன் மராட்டி அம்மனரோட குலதெய்வம் அவங்க. துல்ஜாபூர் பவானி அம்மனும் இருக்காங்க. பாண்டிச்சேரி ஏழைமாரியம்மன். பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், 2 தெருவுக்காக ஒரு கோயில் இருக்கும். அருள்மிகு ஏழைமாரியம்மன் கோயில், அருள்மிகு ஏழைமாரியம்மன் கோயில். அந்த ஏழைமாரியம்மனும் இங்கே பார்க்கலாம், பாண்டிச்சேரி ஏழைமாரியம்மன் கோயில். இது ஹரித்வார் கங்கை அம்மன், மைசூர் நிமிஷாம்பாள் அம்மன், சோட்டானிக்கரி பகவதி அம்மன், சங்கரன் கோவில் கோமதி அம்மன், பள்ளத்தூர் பெரியநாயகி அம்மன், சிங்கேரி சாரதா தேவி அம்மன், கோவை கல்யாண மாரியம்மன், திருக்கருக்காவூர் கர்ப்பரச்சாம்பி அம்மன், சென்னை பாலதிருபுர சுந்தரி அம்மன். இங்கே என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, மைசூர் நிமிஷாம்பாள்னு சொல்லிட்டு நிமிஷத்துலேயே கேட்டதை கொடுப்பாங்களாம். அதனால தான் பேர் பார்த்தீங்கன்னா நிமிஷாம்பாள் அம்மன் சொல்லிட்டு. அதே மாதிரி கர்ப்பத்துக்காக வேண்டுவாங்க, கர்ப்பரச்சாம்பி அம்மன் சொல்லி திருக்கருக்காவூர். அந்த கர்ப்பரச்சாம்பி அம்மன் இங்கே தரிசனம் பண்ணலாம். மைசூர் நிமிஷாம்பாள் அம்மனை இந்த மண்டபத்தில் வந்தீங்கன்னா தரிசனம் பண்ணலாம். இது சென்னை குருகுல தேவி அம்மன், காசி அன்னபூரணி அம்மன், விருதுநகர் முத்துமாரியம்மன், ஷியாமலா தேவி அம்மன், திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன், மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மன், கன்னிகா பரமேஸ்வரி அம்மன், திருவையாறு வேலுக்காத்த மாரியம்மன், அறந்தாங்கி வீரமாக்காளியம்மன் 107, அரைக்காச சேத்தா 108. இது 2 அம்மனுக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. என்ன கேட்டிங்கன்னா, திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் சொல்லிட்டு, அதாவது கிலோமீட்டர் கணக்கில் பொங்கல் வைப்பாங்க. வருடத்தோடும் பார்க்கலாம். ஆற்றுக்கால் பகவதின்னு ரொம்ப விசேஷம், கண்ணையோட அம்சம்னு சொல்கிறாங்க. அந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கிலோமீட்டர் கணக்கில் பொங்கல் வைக்கக்கூடிய அந்த அம்மனை நீங்கள் பார்க்கலாம். அதுதான் திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன். அதே மாதிரி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் சொல்லிட்டு இருக்குது. இது வைஷ்யாலோட குலதெய்வம். நகைக்கடையெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த வைஷ்யா சமூகம், அவங்களோட குலதெய்வம் தான் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன். அந்த அம்மனை வந்தால் இங்கே பார்க்கலாம். அதாவது 107 வீரமாக்காளி அம்மன் ரொம்ப விசேஷமான அம்மன். 108வது அம்மன் தான் அரைக்காசம்மன். அரைக்காசம்மன் ஆலயத்தில் வந்தீங்கன்னா காவல் தெய்வம் வந்து 18ஆம் படி கருப்பர். இந்த 18ஆம் படி கருப்பர் மதுரை அழகர் கோயில் இருக்கார் பாருங்க, அந்த 18ஆம் படி கருப்பர் தான் இவர். அந்த அழகர் கோயில் தான் நமக்கு புடிப்பன் எடுத்து வந்து வச்சது. அங்கேருந்து அருவாள் எடுத்து வச்சு தான் இங்கே பிரதிஷ்டை பண்ணது.
இந்த வந்து 2 முறை கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு இந்த கருப்பருக்கு. வருஷத்தில் ஒரு நாள், அதாவது ஆடி 18 18ஆம் பேருக்கு அன்னைக்கு மட்டும்தான் நட திறந்து இங்கே சாமி ஃபுல்லாக நீங்கள் தரிசனம் பண்ணலாம். பூசணிக்காய் இங்கே பலி கொடுப்பாங்க. மிச்ச நாளில் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, அந்த சந்தனத்தை சாத்தி கதவுல அப்படி சாத்திட்டு இந்த கருப்பரை பார்க்கலாம். இது கருப்பரோட தங்கச்சி ராக்காச்சி அம்மன் சொல்லுவாங்க. மதுரை அழகர் கோயிலில் போய் நீங்கள் 18ஆம் படி கருப்பரை தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்படி மலை மாதிரி போகும். வழியில் பழமுதிர் சோலை இருக்கும். அதை தாண்டி போனீங்கன்னா ரூபுர கங்கை தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தத்தில் ரொம்ப பேர் நீராடி நீங்கள் பார்க்கலாம். அந்த தீர்த்தத்துக்கு மேலே தான் அந்த அம்மாவே உட்காந்துருப்பாங்க. அந்த தீர்த்தத்தில் இருக்கிற ஸ்லாப்பை தூக்கி பார்த்தீங்கன்னா அந்த அம்மனோட சிலை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. கருப்பரோட தங்கச்சி தான் அந்த ராக்காச்சி அம்மன். ரூபுர கங்கை தீர்த்தம் மேலே உட்காந்துருப்பாங்க. அவங்களே இங்கே பார்த்தீங்கன்னா உருவம் வரைஞ்சி வழிபடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நட்சத்திர தேவதைகளை பார்க்கலாம். 27 நட்சத்திரங்கள் இருக்குது பாருங்க. 27 நட்சத்திரங்களுக்கும் 27 தேவதைகளை இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நட்சத்திரம் பூர நட்சத்திரம்னா அதுக்கு வந்து ஆண்டாள், உத்திரம்னா ஸ்ரீ மகாலட்சுமி, ஹஸ்தம்னா காயத்ரி. அது மாதிரி 27 நட்சத்திரத்தோட தேவதைகளை இங்கே வரைஞ்சிருப்பாங்க. அந்த தேவதைகளையும் இங்கே தரிசனம் பண்ணிக்கலாம். இது வந்து திதி தேவதைகள். ஒவ்வொரு திதி சொல்கிறாங்களே, நான் பிரதமையில் பிறந்தேன், பௌர்ணமியில் பிறந்தேன், துதிகையில் பிறந்தேன் சொல்கிறாங்களே, ஒவ்வொரு திதிகளுக்கு ஒரு தேவதைகள் இருக்காங்க. இப்போ பிரதமையில் பிறந்தாங்கன்னா அதோட தேவதை பார்த்தீங்கன்னா காமேஸ்வரி, அதோட தெய்வம் பார்த்தீங்கன்னா குபேரன். துதிய தேவதைனா பகுமாலினி, அதோட தெய்வம் பார்த்தீங்கன்னா பிரம்மா. திருதியைனா நித்தியக்லேனா, அதோட தேவதை பார்த்தீங்கன்னா சிவன். சதுர்த்தினா பேருண்டா, தெய்வம் வந்து விநாயகர். வகுணவாசினி பஞ்சமி தேதி அப்படின்னா வகுணவாசினி, அதோட தெய்வம் பார்த்தீங்கன்னா திரிபுர சுந்தரி. சஷ்டி திதினா மகாவஜ்ரேஸ்வரி, அதோட தெய்வம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். சப்தமி திதினா சிவதுதி, தெய்வம் பார்த்தீங்கன்னா இந்திரன். இவங்க வந்து சப்தகன்னிகள். பிராமி, இந்திராணி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, சாமுண்டின்னு சப்தகன்னிகள். இங்கே பார்த்தீங்கன்னா அது அஷ்டமி திதி, இந்த துவாரிதா. ஏகாதசி திதினா நீலபாதகா ருத்ரன். அதுக்கு அஷ்டமி திதிக்கு கால பைரவர் தான் அதிதேவதை. தசமி திதிக்கு ஸ்ரீ நித்யா தேவின்னு சொல்லுவாங்க, நித்யா. அது தெய்வம் பார்த்தீங்கன்னா வீரபத்ரன். திரியோதசி திதினா சர்வமங்களா மன்மதன். சதுர்த்தசினா ஜுவாலமாலினி காளி தேவி. பௌர்ணமினா ஸ்ரீ சித்ரா லலிதாம்பிகை. அதுபோக இங்கே தெய்வங்களை இங்கே 2 தெய்வங்களை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நவமி திதியோட தேவதை குலசுந்தரி சரஸ்வதி. அங்கே துவாதேசியோட திதிக்குள்ள ஸ்ரீ விஜயா பெருமாள். துவாதேசினா பெருமாள் தான் தெய்வம். இது அரைக்காசம்மன் 3Dயில் இருக்கும். இந்த டைரெக்ஷனில் பார்த்தாலும் உங்களை பார்க்குற மாதிரி, இந்த டைரெக்ஷன் இருந்தாலும் அந்த 3D டிராயிங் பண்ணி அரைக்காசம்மன் தெய்வம். இது வந்து மகாமேரு, அது ஸ்ரீசக்கரம். இந்த ஆலயத்தோட மகிமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அரைக்காசம்மன்னா நாம் இழந்த பொருள், பதவி, சொத்துக்களை மீட்டு கொடுக்கக்கூடியவங்களை அரைக்காசம்மன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இது ஏன் இந்த அம்பாளுக்கு அந்த பேர் வந்ததுன்னா, குறிப்பாக இவங்களோட பிரதானம் வந்து புதுக்கோட்டையில் உள்ள பிரகதம்பாளுன்ற அம்மனை தான் இந்த அரைக்காசம்மனை கும்பிட்றாங்க. புதுக்கோட்டை மன்னரோட குலதெய்வம். ஏன் அந்த அம்பாளுக்கு அரைக்காசம்மன் பேர் வந்துச்சுன்னா, புதுக்கோட்டை மன்னருக்கு அவரோட அரண்மனையிலேருந்து ஒரு முக்கியமான பத்திரம் ஒன்று காணாமல் போயிடுது. நீண்ட நாளாக கிடைக்காமல் இருக்கும்போது அந்த மன்னர் இந்த அம்பாளை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு. என்னோடய பத்திரம் தொலைஞ்சு போயிருந்தால் திரும்ப கிடைக்கணும், மறதியாக வச்சுருந்தேன், ஞாபக சக்தி கொடுங்கம்மா. இந்த பத்திரம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய சக்தி எல்லா மக்களுக்கும் நான் தெரியப்படுத்துறதுக்கு என் நாட்டு மக்கள்லாம் பயன்படுத்துகிற நாணயத்தில் தங்களுடைய உருவத்தை அச்சடித்து நவராத்திரிக்கு வர்றவங்களுக்குலாம் நான் தானமாக கொடுத்து வருவேன் அம்பாளை வேண்டி பிரார்த்தனை பண்ணும்போது அவரோட பிரார்த்தனைக்கு இறங்கின அந்த அம்பாளை அவரோட கனவுல காமிச்சு கொடுக்குறாங்க. எங்கே அந்த பத்திரம் கிடைக்கிது அப்படின்னா, நீண்ட நாளாக கிடைக்காத பத்திரம் கிடைச்ச சந்தோஷத்தில் அந்த மன்னர் மனமகிழ்ந்து இப்போ எப்படி நம்ம ₹1, ₹2, ₹5 நாணயங்கள் பேர் சொல்லி பயன்படுத்துகிறோமோ, அப்போ அந்த மன்னர் காலத்தை பயன்படுத்துகிற நாணயத்தோட பேர் காலனா, அரையனா, முக்கானா, உரணான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அரைவடிவ காசில் இந்த அம்பாள் உருவத்தை அச்சிட்டு நவராத்திரிக்கு வந்தவங்களுக்கு தானமாக வழங்கி வந்ததுனால இந்த அம்பாளோட பேர் மருவி பிரகதம்பாள் என்ற அரைக்காசம்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த அரைக்காசம்மனுக்குன்னு தனி ஆலயம் எழுப்பப்பட்டது இங்கே தான். நீங்கள் தரிசனம் பண்ண போகிற இந்த ஆலயம் தான். இந்த ஆலயத்தில் முக்கியமான விசேஷங்கள் இருக்குது. ஏன்னா அம்மன் சம்பந்தப்பட்ட அனைத்து சக்தியும் இந்த அரைக்காசம்மனில் இருக்குது. குறிப்பாக இந்த அரைக்காசம்மன் மட்டுமல்ல, இங்கே 107 அம்மனும் சேர்ந்து ஒரே இடத்துல ஆட்சிக்கு இருக்காங்க. இதில் குறிப்பாக அந்த அரைக்காசம்மன் தான் ராணி. இந்த அரைக்காசம்மனை கும்பிடும்போது நம்ம 107 ஊரில் போய் தரிசனம் பண்ணி வந்தோம்னா என்ன பலன் நமக்கு கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஆலயத்தில் கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா தொழில் தடை அகற்றக்கூடிய ராஜமாதங்கி அம்மன், திருமணத்தடை அகற்றக்கூடிய கல்யாண மாரியம்மன், சந்தான பாக்கியம் கொடுக்குற தாய் கர்ப்பரட்சாம்பிகை, தீராத அந்த தீய பழக்கத்திலேருந்து மீட்டு கொடுக்கக்கூடிய நாவலூர் பெரியகாண்டி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு சொல்லக்கூடிய திருவுடையம்மன், வடிவுடையம்மன், கொடியுடையம்மன். இந்த மாதிரி அம்மன் சம்பந்தப்பட்ட அனைத்து சக்திகளும் இங்கே இருக்கிறதுனால இந்த அரைக்காசம்மன் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா குறிப்பாக குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி கொடுக்கக்கூடியவங்களை அரைக்காசம்மன், நாம் இழந்த பொருள், பதவி, சொத்துக்களை மீட்டு கொடுக்கக்கூடியவள் அரைக்காசம்மன். இந்த அரைக்காசம்மன் ஆலயத்தில் 107 அம்மனும் சேர்ந்துருக்கிறதுனால
108 ஊரில் போய் தரிசனமும் கூடிய பலன் நமக்கு கிடைக்கின்றன. இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் வழிபாடு செய்து அரைக்காசம்மனோட பரிபூர்ணமான அருள் அனைத்து பக்தர்களுக்கும் கிடைக்கட்டும். आयतनवान् भवति नक्षत्राणि वापामायतनो आयतनवान् भवति पर्जन्यो वापामायतनो आयतनवान् भवति संवत्सरो वापामायतनो आयतनवान् भवति यत् संवत्सरस्यायतनं वेद आयतनवान् भवति आपो वै संवत्सरस्यायतनो அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். Parthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand.